ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th ஓல்டு புக்கினுடைய டேர்ம் 3ல யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்குறள். ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்ன அதிகாரம்? ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள் எப்படியெல்லாம் கேள்வி வரும், என்னென்னலாம் நம்ம திருக்குறளை படிக்கணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே நம்ம எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் தான் ஒரு 10 குறள் கொடுத்துருக்காங்க. அப்போ இனியவை கூறல் அப்படின்னு என்னென்னா இனிய சொற்களை பேசுதல். இனியவை கூறல்னா பேசுறது, இனியவைனா இங்கே இனிய சொற்கள்னு அர்த்தம். அப்போ இனிமை பயக்கும் சொற்களை பேசுதல் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு குறள், இன்சொலால் ஈரம் அலையிப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இப்போ ஈரம் அப்படின்னா என்ன? அன்புன்னு அர்த்தம். ஈரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அலையி அப்படின்னா கலந்து. அப்போ அன்பு கலந்து, அப்போ அன்பு கலந்து வந்துருச்சு, அன்பு கலந்து. அதுக்கப்புறம் படிறு அப்படின்னா வஞ்சம்னு அர்த்தம். இலவாம்னா இல்லாதது, அதாவது வஞ்சனை. படிறு அப்படின்னா வஞ்சம், அப்போ வஞ்சனை இல்லாத. அப்ப அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத. செம்பொருள் அப்படின்னா என்ன? மெய்ப்பொருள்னு அர்த்தம். செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள்னு அர்த்தம். அப்ப அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டார் வாய்ச்சொல்னா மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். அதான் இன்சொலால். அப்ப எது இன்சொல்பா? எது இன்சொல் அப்படின்னா அன்பு கலந்து. அதான் ஈரம் அலையிங்கிற வார்த்தை அன்பு கலந்து. படிறு இலவாம்னா வஞ்சனை இல்லாத. செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல்னா மெய்ப்பொருள் கண்டவர்களினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். அப்போ மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள். அப்போ அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் வந்து இன்சொற்களாகும். அப்போ எது இன்சொல் அப்படின்னு ஒரு சிம்பிளான கேள்வி இல்லை, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். அன்பு கலந்து வஞ்சனை இல்லாமல் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்களாகும். அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ சொற்பொருள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இது கொடுத்துட்டு எந்த அதிகாரம்னு கேட்டால் அந்த இன்சொலால் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இனியவை குறள் அப்படிங்கிற அதிகாரத்தை டிக் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து 2வது குறள், அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அப்போ அகனமர்ந்து ஈதலின் நன்றே, இது ஒரு இது ஒரு சென்டென்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ அகன் அமர்ந்து அப்படின்னா அகன் அப்படின்னா அகம்னு அர்த்தம், அதாவது உள்ளம்னு அர்த்தம். அப்போ அமர் அப்படின்னா விருப்பம். அப்போ அகன் அமர்ந்து அப்படின்னா உள்ளம் விரும்பி. ஈதல் அப்படின்னா என்னது? கொடுத்து உதவுறது. அப்போ உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நன்றே அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். அப்போ உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. ஓகேவா? ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னா உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதனை விடவும் நல்லது. அப்போ உள்ளம் விரும்பி ஒருத்தருக்கு கொடுத்து உதவுறது, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நல்ல விஷயம். பட் முகம் மலர்ந்து அப்படின்னா சிரிச்ச முகத்தோட ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுறது வந்து அதனை காட்டியும் நல்லதான். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அப்போ முகன் அமர்ந்து, முகன் அப்படின்னா முகம்னு அர்த்தம். இங்கே இன்சொல் அப்படின்னா இனிய சொல். இன்சொல்னா இனிய சொல் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். இன்சொலன், அந்த இனிய சொற்களை பேசுபவன் தான் இன்சொலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சொல்னா இனிய சொல். அப்போ இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அமர் அப்படின்னா விருப்பம், அமர்ந்து அப்படின்னா விரும்பின்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே அமர் அப்படின்னா விருப்பம், அமர்ந்து அப்படின்னா விரும்பி. அவ்வளோதான். அப்போ அகனமர்ந்து இதழின் நன்றே உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது. முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின் முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுவது அதனை விடவும் நல்லது. அப்போ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுவது எதனை விடவும் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ எதனை விடவும் அப்படின்னா உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவதை காட்டியும் நல்லது அப்படிங்கிறது பதிலாக வரும். ஓகேவா? ஸோ கேள்வி இப்படி கேட்கலாம். சொற்பொருள் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த குறளை கொடுத்துட்டு எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டால் அந்த இன்சொலன் அப்படிங்கிறத வச்சு இனியவை குறளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். முகத்தான் அப்படின்னா முகத்தால் அப்படின்னு, முகத்தான்னா முகத்தால. ஓகே. அமர்ந்து இனிது நோக்கி, அமர்ந்து இனிது நோக்கி. அமர்ந்து அப்படின்னா என்ன? விரும்பி. அமர்ந்து அப்படின்னா விரும்பி. இங்கேயே பார்த்துட்டோம், மேலே இருக்கிற குரல்லே பார்த்தாச்சு. அப்போ அமர்ந்துனா விரும்பி. அப்போ முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, அமர்ந்து இனிது நோக்கி. அப்போ முகத்தால விரும்பி இனிமையுடன் நோக்கி. அமர்ந்து இனிதுன்னு அதுக்கு பிரித்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ விரும்பி இனிமையுடன் நோக்கி. அகத்தானாம்னா என்ன? உள்ளம் அப்படின்னு அர்த்தம். அகம்னா என்ன? உள்ளம். அப்போ அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்து, உள்ளம் கலந்த. இன்சொல் இனிதே அறம். இனிய இன்சொற்களை கூறு தன்மையில் உள்ளதே அறமாகும். அப்போ முகத்தானாம் அமர்ந்தினிது நோக்கி, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி. அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்த. இன்சொல் இனிதே அறம். இனிய சொற்களை பேசுவது அறமாகும். அவ்வளோதான். அப்போ இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுட்டு, அதாவது முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். ஸோ இதில் வந்து அறமாகும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து விட்டுட்டு அங்கே வந்து
நமக்கு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி விட்டுட்டு அதில் வந்து நமக்கு ஒரு எம்சிக்யூ வைப்பாங்க. ஸோ இப்படி தான் கேள்வி இருக்க போகுது. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இந்த குறளை கொடுத்துட்டு அதிகாரம்னு கேட்டால் இங்கே இன்சொல் இனிதே வந்துருச்சு. அப்போ இன்சொல் இனிதே அப்படிங்கிறத வச்சு இனியவை குறளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ முகத்தான் அமர்ந்து இனிதை நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். முகத்தால் விரும்பி ஒருத்தரை இனிமையுடன் பார்த்து உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறுவது வந்து அறமாகும். அவ்வளோதான். அப்போ அமர்ந்து அப்படின்னா விரும்பி, அகத்தானாம் அப்படின்னா உள்ளம் கலந்துன்னு அர்த்தம். இன்சொல் இனிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே. இன்சொல் இனிதே அப்போ இனிய சொற்களை பேசுதலே. அடுத்து துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. அப்போ துன்புருவும் அப்படின்னா துன்பம் தரும்னு அர்த்தம். துவாமை அப்படின்னா வறுமை. யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும். இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும். இதை வச்சு அப்படியே போய் ஃபிக்ஸ் பண்ணுங்களேன். அப்போ துன்பம் தரும் வறுமை இல்லாகும் அப்படின்னா இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்களேன், எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை வந்து அணுகாது. அப்போ துன்புருவும்னா துன்பம் தரும்னு அர்த்தம். துன்புருவும் அப்படின்னா துன்பம் தரும். துவாமைனா வறுமை. இல்லாகும்னா இல்லாமல் போயிடும், அணுகாதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வந்து துன்பம் தரும் வறுமை வந்து யாருக்கு இருக்காது அப்படின்னா யார் மாட்டும்னா எல்லாரிடமுமா. அப்போ எல்லாரிடமும் இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும்னு அர்த்தம். இப்போ எல்லாரிடமும் இன்பம் தரும் இன்சொல்லவர்க்கு அப்படின்னா இனிய சொற்களை பேசுவர். அப்போ எல்லாரிடமும் யார் மாட்டும்னா எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை ஓரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. அப்ப எல்லாரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது. ஓகேவா? அப்ப துன்புருவும்னா துன்பம் தரும்னு அர்த்தம். துவாமைனா வறுமை. இல்லாகும்னா இல்லாம போயிடும். அது அந்த மீனிங்க்கு சொல்றாங்க. அடுத்து யார் மாட்டும் அப்படின்னா எல்லாரிடமும். இன்புருவும் அப்படின்னா இன்பம் தரும். ஓகேவா? அடுத்த குறள் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி எல்லாம் மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லும் தான். பணிவாக இருக்கிறதும் இனிய சொற்களை பேசுவதும் தான் ஒருத்தனுக்கு அணி, மற்றவை எல்லாம் அணிகளானாக ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன்கள் ஆகும். இங்கே உண்மையானங்கிற வார்த்தை முக்கியம். உண்மையான அணிகலன்கள் ஆகும். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா. அப்போ மீதி அணி அந்த உடல் அழகுக்காக அணிகிறோம்ல, அந்த மாதிரியான அணிகலன்கள் எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா. ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்குன்னு அர்த்தம். அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள் அப்படிங்கிறது இந்த மீனிங்கில் வருது. அடுத்து அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். அல்லவை அப்படின்னா பாவம், நாடினா விரும்பி. அவ்வளோதான். அப்போ அல்லவை தேய அறம்பெருகும். அல்லவைனா பாவம். அப்போ பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். அப்போ அல்லவை தேய அறம் பெருகும். அல்லவை தேய அப்படின்னா பாவம் தேய்ந்து குறையும். தேய்கிறது அப்படின்னா குறைகிறதுன்னு அர்த்தம். அப்போ தேய்ந்து குறையுது. என்ன தேய்ந்து குறையுது? அல்லவைனா பாவம். அப்போ பாவம் வந்து தேய்ந்து குறையுது, அறம் வந்து பெருகுது. எப்போ அப்படின்னா நல்லவை நாடி இனிய சொல்லின். பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் குறையும், அறம் வளர்ந்து பெருகும். அப்போ கேள்வி எப்படி வரும்? எப்பொழுது பாவங்கள் குறையும், அறம் வளர்ந்து பெருகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதுக்கு ஆன்சரு பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமையுடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வளர்ந்து பெருகும். அவ்வளோதான். அப்போ பாவங்கள் தேய்ந்து குறையும், அறம் வந்து வளர்ந்து பெருகும் எப்பொழுது அப்படிங்கிறத நமக்கு கேள்வி. இந்த சென்டென்ஸ் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. அப்போ அல்லவைனா பாவம், நாடி அப்படின்னா இங்கே நாடி இனிய சொல்லின்னு இருக்கல, இந்த நாடினா விரும்பி. நல்லவை நாடி அப்படின்னா நன்மையானவற்றை விரும்பி அப்படிங்கிற மீனிங். அப்போ நாடினா விரும்பி. அடுத்த கொஸ்டின், அதாவது அடுத்த திருக்குறள் நயன் ஈன்று நன்று பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைபிரியா சொல். அப்போ நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து. நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தன்று. நன்றி அப்படின்னா நன்மை. பயக்கும்னா கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பயக்கும் அப்படின்னா கொடுக்கும். அடுத்து தலைபிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள்னு அர்த்தம். இப்போ பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். அதான் நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து, பிறருக்கு நல்ல பயன்களை தந்து நயன் ஈன்று நன்றி பயக்கும். பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். அப்போ நயன் ஈன்று நன்றி பயக்கும், பிறருக்கு நன்மையான பயனை தந்து பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பை தந்து நன்மை பயக்கும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ
நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து, இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நன்றி அப்படின்னா நன்மை, பயக்கும் அப்படின்னா கொடுக்கும், தலைபிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள்னு அர்த்தம். அடுத்த திருக்குறள் சிறுமையுள் நீங்கிய இன்சொல். சிறுமை அப்படின்னா துன்பம், அப்போ துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இன்சொல் அப்படின்னா இனிய சொற்கள். மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி. அப்போ மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். அப்போ எது மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும் அப்படின்னா துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தரும். அவ்வளோதான். அப்போ மறுமைனா என்ன, இம்மைனா என்ன? மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி, இன்பம் தரும். மறுமைக்கும் இம்மைக்கும் இன்பம் தரும். அப்போ மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தரும். எது இன்பம் தருது? சிறுமையில் நீங்கிய இன்சொல். சிறுமைனா துன்பம், அப்போ துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவிக்கும் இப்பிறவிக்கும் இன்பம் தருகிறது. ஓகேவா? இப்போ இங்கேயும் இன்சொல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சே இனியவை குரல் அதிகாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்கேயும் இன்சொல்லுங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி இந்த குரல் ரொம்ப ஈஸி, இது அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ அப்போ இங்கேயும் இன்சொல்லுங்கிறத வச்சு இனியவை குரலுங்கிற அதிகாரத்தை இது பண்ணிக்கலாம். இப்போ இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. இன்சொல் இனிதீன்றல் காண்பான், அப்போ இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும். இப்போ இன்சொல் இனிதீன்றல் காண்பான். இனிது கூட்டல் ஈன்றல் இனிதீன்றல். ஈன்றல்னா தருதல், உண்டாக்குதல் அப்படின்னு பொருள். அப்போ இன்சொல் அப்படின்னா இனிய சொற்கள் இனிமையான பயன்களை தர்றதை காண்பான் அப்படின்னா கண்ட பின்பும். அப்போ இனிய சொற்களை பேசினா நல்ல பயன், இனிமையான இன்பம் உண்டாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவன் கொலோ அப்படின்னா ஏனோன்னு அர்த்தம். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ. வன்சொல் வழங்குவது, வன்சொல்னா கடுஞ்சொல். அப்போ இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏன். அப்ப இன்சொல் இனிதீன்றல் காண்பான். இனிய சொற்களை இனிய சொற்கள் பேசுறப்ப இன்பம் உண்டாகுது, அதை கண்ட பின்னும் ஏனோ கடுஞ்சொல் வழங்குறது. ஏனோ கடுஞ்சொல் பேசுறியான் அப்படின்னு சொல்றாங்க. இனிய சொற்கள் இன்பம் வழங்குதுப்பா, அதை அவன் நேரடியாக பார்த்துட்டியான். பட் அதுக்கப்புறமும் ஒருவன் ஏன் கடுஞ்சொல் பேசுறியான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள். அப்ப இனிதீன்றல், இனிது குற்றல் ஈன்றல், ஈன்றல் அப்படின்னா தருதல், அதாவது உண்டாக்குதல் அப்படிங்கிற அந்த பொருள்ல வருது. வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிற பொருள். அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்ந்தற்று, காய் கவர்ந்தற்று. அப்ப இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது. கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதனை போன்றது. கனி இருக்கிறப்ப எவனாவது காயை விரும்பி சாப்பிடுவானா? அது மாதிரி தான் இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கிறப்ப துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவது கனி இருக்கிறப்ப காயை சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவர்தல் அப்படின்னா நுகர்தல். இங்க பாருங்களேன், கவர்ந்தல் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த கவர்ந்து வருதுல அந்த கவர்தல் அப்படின்னா நுகர்தல் அப்படிங்கிற அர்த்தம். அற்று, இந்த அற்று தற்று, இந்த அற்றுன்னு வருதுல, இந்த இது அது போன்றதுன்னு அர்த்தம். அந்த அற்று அப்படின்னா என்னன்னா அது போன்றது. இந்த வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று அப்படின்னு நம்ம இந்த இதில் அற்றுன்னு படிச்சிருக்கோம்ல, அந்த அற்று அப்படிங்கிற திருக்குறள்லையும் அந்த அற்று அது போன்றது அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ இது பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதிய ஒரு பாடல். இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது யார் எழுதியதுன்னு கேட்கலாம். ஸோ செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமக்கு செல்வம். அப்போ தெய்வம், செல்வம், உதவி, பதவி, பலனாகும், உணவாகும், துணையாகும், விதையாகும், குலமானம் உண்டு, வேலையுண்டு, வருங்காலம் உண்டு, கனியாகும், நனவாகும், விளையாகும், நிலையாகும். ஸோ இப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம். ஸோ இந்த பாட்டை ஒரு தடவை படிக்கிறேன். பாட்டை படித்தா அந்த வரிகள் நமக்கு ஞாபகம் வந்துடும், பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதியதுன்னு சொல்லி. பட் இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பதவி, உதவி பதவி, பலனாகும், உணவாகும், துணையாகும், விதையாகும். ஸோ இந்த மாதிரி வேலையுண்டு, மானம் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை வச்சு வருங்காலம் உண்டு. ஸோ இப்படி வார்த்தைகளை வச்சு நம்மளால் ஈஸியாக அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக தான். ஸோ செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். கையும் காலம் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். ஸோ இந்த பாட்டை ஒரு 2 தடவை வாசிச்சிட்டிங்கன்னா கூட, ஒரு 2 தடவை வாசிச்சிட்டிங்கன்னா இவர் தான் எழுதினார் அப்படிங்கிறத எப்போ கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர்
கல்யாண சுந்தரனார் எளிய தமிழில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கணும். அப்போ எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். இப்போ மக்கள் கவிஞர், எளிய தமிழ், அடுத்து திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். இது ஒரு 3வது திரை இசை பாடல். அடுத்து உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனையும் தம்முடைய பாடல்களை பரவலாக்கினார். இப்போ உழைக்கும் மக்கள் அப்படிங்கிற வார்த்தை, பொது உடைமை சிந்தனை அப்படிங்கிற இந்த வார்த்தை. அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். அப்போ செங்கப்படுத்தான் காடு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா பட்டுக்கோட்டைன்னு எழுதிடலாம். செங்கப்படுத்தான் காடுங்கிறது தான் இங்கே நமக்கு கேள்வி. என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 30 to 59, வெறும் 29 வருஷம் தான் வாழ்ந்திருக்காது. ஓகேவா? பிறந்தது 4, ஆனால் இறந்தது 10வது மாதம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 அதுக்கப்புறம் தான் இறந்துருக்கார். ஓகேவா? இப்போ 29, 30 + 29 59, இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4ஆம் மாதம், அது 10வது மாதம். ஓகேவா? ஸோ இறந்தது 10வது மாதம், பிறந்தது 4வது மாதம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இது நமக்கு பெருசாக சிலபஸில் இல்லை, பட் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் அது படித்து வச்சுக்கணும். காவேரி பாயும் சோழ வளநாடு, அதுக்கப்புறம் அது கலைகளின் விளைநிலம், வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொளிக்கும் ஊர் கும்பகோணம். ஸோ அப்போ கும்பகோணத்தை பற்றி பேச போகிறாங்க. அந்த ஊரினுடைய தென்புறத்தில் அரிசில் ஆறு பாய்கிறது. இந்த அரிசில் ஆறை இப்போ அரசலாறு அப்படின்னு வழங்குறோம். ஸோ இதெல்லாம் கேள்வியாக கேட்கலாம். அரிசில் ஆறு தற்பொழுது எப்படி வழங்கப்படுகிறதுனா அரசலாறு. ஓகேவா? இதனுடைய தென்கரையில் தாராசுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இங்கே தான் ஐராதீஸ்வரர் கோயில் இருக்குது. அப்போ தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் இது ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் 2ஆம் ராசராசனால் கட்டப்பட்டது. அப்போ இதெல்லாம் கேள்வி. 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2ஆம் ராசராசனால் கட்டப்பட்டது எங்கே இருக்குது, எங்கே எது அப்படின்னா தாராபுரத்தில் இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயில். இப்போ 100 கோவிலுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்த 100 கோவில்களுக்கு சென்று கண்ட சிற்பங்களின் பேரழகை பார்த்து மகிழ்ந்த அனுபவத்தை இந்த ஒரே கோவில் நமக்கு தருகிறது. ஸோ அந்த கோவிலினுடைய சிற்பக்கலை அப்படி பேசுகிறாங்க. 100 கோவிலுக்கு சென்று பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த ஒரு கோயிலில் நம்ம பார்த்தாலே அவ்வளோ சிற்பக்கலை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம். அப்போ திரிபுராந்தகன் அப்படின்னா முப்புறம் எரித்தவன், திரிபுராந்தகன்னா முப்புறம் எரித்தவன். அடுத்து கஜ சம்ஹரமூர்த்தி, கஜசம்ஹாரமூர்த்தி அப்படின்னா கஜ. அப்போ அந்த கஜ அப்படிங்கிற அந்த வார்த்தைனாலே யானை அப்படிங்கிற வார்த்தையை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கஜ அப்படின்னா யானை. அப்போ யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை உரி போர்த்தவர் அப்படின்னா கஜசம்ஹாரமூர்த்தி. ஓகேவா? அதுக்கப்புறம் லிங்கோத்பவர் அப்படின்னா அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார். ஸோ இதெல்லாம் அந்த ப்ராக்கெட்டை கொடுத்து இதில் என்னென்னு ஒரு மேட்ச் ஆஃப் கேட்கலாம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி. அப்போ அன்னபூரணினா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், அன்னம் பாலி அதாவது சாப்பாடு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்றைய கந்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். இதெல்லாம் கேள்வியாக வரும். அப்போ இன்றைய கந்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக அமைந்தவர் கண்ணப்பர். அதுக்கப்புறம் கோவிலினுடைய நுழைவாயிலில் 7 கருங்கற் படிகள் சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகளாக வடிக்கப்பட்டுள்ளன. ஸோ அப்போ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிகம பதனி. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எதுலையாவது கேட்கலாம். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்தளம் அப்படின்னா லய ஒளி, வீணை அப்படின்னா மீட்டுறாங்களே, வீணை மீட்டுறாங்க, அப்போ மீட்டொளி, நாகஸ்வரம் நல்லொளி, புல்லாங்குழல் கான ஒளி. ஸோ இது ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங். மத்தளம் லய ஒளி, வீணை மீட்டொளி, புல்லாங்குழல் கான ஒளி, நாதசுரம் நல்லொளி. ஓகேவா? நாதசுரம் நல்லொளி அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்து தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் விண்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் சேகன் என்ற வானவியல் அறிஞர் கூறுகிறார் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு இது யாருக்கு சொன்னா அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லை இது எந்த கோயில் பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். தாராசுரம் கோயிலை பற்றி பேசுகிறாரு. ஸோ இல்லை வான்வெளி ரகசியத்தை பற்றி இந்த அதாவது இப்படி கொடுத்துட்டு இது எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி கார்ல் சேகன் குறிப்பிடுகிறார் அப்படின்னா வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ல் சேகன் குறிப்பிடுகிறார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிபத்தர், அமர் நீதியார், இயற்பகையார், இசை ஞானியார், எரிபத்தர், ஏனாதி நாயனார். ஸோ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 63 நாயன்மார்கள் அப்படிங்கிற அவங்களுடைய கதைகளை கூறுகிற அந்த சிற்பங்களும் அங்கே இருக்குது. அந்த கல்வெட்டு எழுத்து அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பட் நமக்கு கேள்வி 63 நாயன்மார்களுடைய பெயர்களில் சில பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இந்த கோயில். இந்த கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது. இப்போ மத்திய தொல்பொருள் துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். அப்போ இப்போ யார் அதை பாதுகாக்கிறாங்கன்னா மத்திய தொல்பொருள் துறையினர். அப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா மத்திய எப்படி வரணும்னா யோசிக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் அதை எழுதுனது. ஸோ அதை ஹைலைட் பண்ணது காரணம் அதுதான், அண்டர்லைன் பண்ணது காரணம் மத்திய
தொல்பொருள் துறையினர். ஓகேவா, இதனை மரபு அடையாள சின்னமாக யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்தது. ஸோ அப்போ இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஸோ அடுத்து ஒற்றை வரியில் இதனை கலைகளின் புகலிடம் எனலாம். கலைகளின் புகலிடம் எனலாம். ஓகேவா. ஸோ அடுத்து நெகிழி அப்படின்னா பிளாஸ்டிக், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நெட்டிகள், தெர்மாக்கோல் இருக்குல்ல, அந்த தெர்மாக்கோலை நெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்து மேரி கியூரி லெசனில் இங்கே வந்து தீபங்குடி அப்படிங்கிற ஊரில் சமணர் கோயில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏதாவது மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கேட்கலாம், அதுக்காக தான். யூனிட் 6 கூட கேட்பாங்க. தீபங்குடி சமணர் கோயில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேரி கியூரி நீங்களே படிச்சுக்கோங்க இந்த லெசனை. பொலோனியம், ரேடியம், நோபல் ப்ரைஸு, இவங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் பெக்யூரல் வருவார். அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு வந்து ஐரின், அவங்களுடைய மருமகன். இந்த மாதிரி பேர்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க, அதை எந்த வருஷம் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, அவ்வளோவே தான். இங்கே பொலோனியம், ரேடியம், அதுக்கப்புறம் அந்த நோபல் பிரைஸ் பற்றிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த பேர் யார் கண்டுபிடிச்சா, என்ன கண்டுபிடிச்சாங்க, அது எப்போ நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க, அவ்வளோதான். ஓகேவா. இவ்வளோ தான் கண்டென்ட்டு. இதை வந்து நீங்கள் சயின்ஸ் ஆஸ்பெக்டில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. நம்ம சயின்ஸில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ ஏதோ ஒன்று படிக்கிறோம். அப்போ அதை எப்படி படிப்போம், என்ன கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சா, அதுக்கு எப்போ ப்ரைஸ் வாங்கினாங்க, எந்த வருஷம், இப்படி அவ்வளோதானே படிப்போம். அப்போ அது மாதிரி சயின்ஸில் படிக்கிற மாதிரி இதை படிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருவோம், அதனுடைய யூசஸ் என்னென்னு. அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சயின்ஸில் ஏதாவது ஒரு கேள்வி அதுக்குள்ளே சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப அப்படியே கடந்து போகாமல் படிச்சுட்டு போகிறோம் அந்த இடத்த மட்டும், அவ்வளோதான். அடுத்து எவன் கொலோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, எவன் கொலோ அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள் வந்து ஏனோ, என்ன பயன் கருதியோ அப்படிங்கிறது பொருள். செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் இந்த கொல் அப்படிங்கிற சொல்லு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஐயப்பொருள்லையும் வரும். ஐயப்பொருள் அப்படின்னா மான்கொல், மயில்கொல் அப்படின்னா இவள் மானோ மயிலோ அப்படின்னு, இவள் மானோ மயிலோ அப்படின்னு அந்த ஐயப்பொருளில் வருதுல்ல. அதனால அதை வந்து சொல்கிறாங்க. அதான். அப்போ இந்த கொல் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து ஐயப்பொருள்லையும் இந்த சொல் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்புறம் அளபடையை பற்றி கொடுத்துருக்காங்க. அளபடை இங்கே இதை மட்டும், அளபடையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். நீட்டி ஒழிப்பதனை அளபடை என அளபடை என்று இலக்கணத்தால் கூறுகின்றனர். அவ்வளோதான். அப்போ நீட்டி ஒழிப்பது வந்து அளபடை. உயிரளபடை அப்படிங்கிறது இங்கே உயிரெழுத்து வருது. ஒற்றளபடை இந்த ஈ அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து வருது. அவ்வளோதான். அப்போ உயிரளபடை, ஒற்றளபடை, இங்கே உயிரெழுத்து, மெய்யெழுத்து. அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் இங்கே படிச்சுட்டு கிராஸ் பண்ணி போகிறோம். அவ்வளோதான். அடுத்து சிங்கம் வந்தான்னு சொல்லுவோமா, சிங்கம்னா வந்தது, ராமன்னா அழுதான், பறவைகள் பாடின, அவள் அப்படின்னா அவன் அப்படின்னா வந்தான், அவன் அப்படின்னா வந்தான். அப்போ இது வந்து இந்த திணை, பால், எண், இடம் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அதாவது இந்த திணை இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், அதுக்கு ஒரு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கரெக்டானதாக எழுதணும், பிழையாக எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ திணை அப்படின்னா இருவகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. மனிதர் உயர்திணை ஆவர், மனிதர் அல்லாத உயிருள்ளவையும். இதுதான் கவனிக்கணும். மனிதர் மட்டும்தான் உயர்திணை, மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ பெயர் சொற்கள் உயிர்திணை பெயர், அக்ரிணை பெயர் என பிரிக்கலாம். அப்போ பெயர் சொற்கள் வந்து உயிர்திணை பெயர், அக்ரிணை பெயர்னு பிரிக்கலாம். அப்போ உயிர்திணை பெயருக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி அப்படின்னா உயிர்திணை பெயர்னா அதெல்லாம் மனிதர்களை குறிக்குது. அவ்வளோதான். இப்போ பூ, மரம், பூனையெல்லாம் உயிருள்ளது தான், ஆனால் மனிதர் அல்லாதது. அதனால் பூனை, குருவி இதெல்லாமே வந்து அக்ரிணை பெயர்களை குறிக்குது. அவ்வளோதான். அதுக்கு தான் நான் சொன்னேன், மனிதர் அல்லாத உயிருள்ளவையும் அக்ரிணை தான். அதை நல்லா வச்சுக்கணும். உயிரற்றவை மட்டும் அக்ரிணைன்னு சொல்லிடுவாங்க சிலர், அப்படி கிடையாது. அப்போ மனிதர் அல்லாத உயிருள்ளவையும், அப்போ மரம், இதுக்கெல்லாம் மரம் வந்து லிவிங் பீயிங்ஸில் வருமா? இப்படிலாம் இது யோசிக்கக்கூடாது. மனிதர் மட்டும் உயிரினை, உயர்திணை. அப்போ மனிதர் அல்லாத உயிர் உள்ளதுமே அடுத்து உயிர் அற்றதுமே எல்லாமே அக்ரிணை பெயர்கள் தான். அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து இதில் வந்து அக்ரிணை பெயர் சொற்களையும் உயர்திணை பெயர் சொற்களையும் எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்களே எழுதிடலாம், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து பால் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பால் மொத்தம் 5 பால்கள் இருக்குது. ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால். இப்போ ஆண் பால் அப்படின்னா ஒருத்தனை குறிக்கிறது, அண்ணன், அவன் அப்படின்னு அந்த ஒருத்தனை. பெண் பால் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்குது, அரசி, அவள் அப்படின்னு. பலர் பால் அப்படின்னா பலரை குறிக்குதுங்க, அவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு. பலர் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பலர் பாலை குறிக்குது, பலர் நிறைய பேரை குறிக்குது. ஒன்றன் பால் அப்படின்னா அது குதிரை. அதாவது ஒன்றன் பால் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம வந்து அக்ரிணையில் இந்த மாதிரி விலங்குகளை இதெல்லாம் ஒன்றா குறிக்கிறது. ஒன்றே மட்டும் குறிக்குதா, அது குதிரை, பறவை அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. ஓகேவா. பலவின் பால் அப்படின்னா அவை, மாடுகள் அப்படின்னு பலர், அந்தது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான்.
ஸோ அப்போ இதில் வந்து உயர்ந்த நிலை எது வருது, அக்ரி நிலை எது வருது, ஆண்பால் பெண்பால் பலர்பால் இது எல்லாமே நமக்கு எதில் வரும் அப்படின்னா உயர்ந்த நிலை வரும். இந்த ஒன்றன் பால் பலவின் பால் வந்து அக்ரி நிலை வருது, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவையே பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அப்படின்னா வந்தான் தான் எழுதுவோம், அவன் அப்படின்னா வந்தான். அப்போ இது ஒரு ஆண்பால் பெயர் சொல்லாக இருந்தால் அது ஒரு ஆண்பால் வினையை தான் பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவள் அப்படின்னா வந்தாள், அவர்கள் அப்படின்னா வந்தார்கள், இரு கல் வருதா, இங்கே இல்லு, அதனால் இங்கே இல்லு, இங்கே இரு கல்லுன்னு வருது, அங்கே இரு கல். அது அப்படின்னா வந்தது, அவை அப்படின்னா வந்தன. இப்போ பறவைகள் அப்படின்னு சொல்கிறா, பறவைகள் வந்தன, பறவை அப்படின்னா வந்தது. ஓகே தானே, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சது தான், பட் கொடுத்துருக்காங்க 6th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்து பின்வரும் உரைப்பத்தில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி பிழை திருத்தி எழுதுக. ஸோ இதெல்லாம் பூக்கள் பூத்து இருந்தன அப்படின்னு வரணும், ரொம்ப சிம்பிள் தான், அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து அகரம் முதலி, இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இங்கே வந்து இந்த மெய்யெழுத்தை வந்து ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, வல்லினம், மெல்லினம், இடையினம், இந்த மெய்யெழுத்து வரிசையை எப்படி எழுதலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த கசட தப்புறம் நினைனம்னா எரல வரலன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இது முடிச்சுட்டு இ, இர், இல், இவ், இல், இல் இதை பூரா எழுதிட்டு அதுக்கப்புறம் இரு, இன்னு இதை மட்டும் கடைசியாக எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மெய்யெழுத்தை ஈஸியாக எழுதிடலாம். அதாவது ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்களா, அதை வந்து இது பண்ணாமல் தப்பு விடாமல் எழுதுறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க, அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெய்யெழுத்து ஏற்கனவே நம்ம உயிரெழுத்தெல்லாம் மற்றதில் பார்த்துருக்கோம். இப்போ மெய்யெழுத்து அதாவது உயிரெழுத்து முதல் எல்லாமே ஆண் வருது, அதுக்கப்புறம் வேறு மெய்யெழுத்து வந்துச்சுன்னா எப்படி வந்து அகரவரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அகரவரிசை டாப்பிக்குமே, மொத்தம் இந்த அகரமுதலி டாப்பிக்குமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த இதுக்கெலாம் நீங்களே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே படித்து நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் திருக்குறள் மட்டும் சொல்லிடுறேன். துவாமை அப்படின்னா வறுமைங்கிற பொருள், எப்போது அறம் பெருகும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 6வது குறள், அங்கே போய் பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ளம் விருப்பி கொடுப்பதனை விட சிறந்தது எது, 2வது குறள். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நீங்களே ஆன்சர் புக்கில் பார்த்துக்கோங்க. ஒருவருக்கு உண்மையான அணிகலன்களாக திகழ்வது 5வது குறள். ஓகேவா. ஸோ அடுத்து அந்த குறளை பார்த்தா அந்த குறளை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை பொருளை எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன்னா கேள்வி எப்படி கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் அப்படியே வந்து டேரெக்டாக கேள்வியாக வரும். ஸோ அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன தான் நம்ம திருக்குறள் படித்து அதுக்கு பொருள் படித்தாலும் அது கேள்வியாக எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இங்கே அழகு கலைகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள், இது முதல் கேள்வி. அப்போ அழகு கலைகளை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, இது ரீட் பண்ணிக்கோங்க. அழகு கலைக்கு இன்கலை என்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உள்ளன. அப்போ இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள், இதெல்லாம் கேள்வியாக வரும். இப்போ இந்த அழகு கலைகள் வந்து 5ஆக சொல்கிறாங்க: கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை, அவ்வளோதான். ஓகே தானே. ஸோ அடுத்து இந்த இதை படித்து இதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படிங்கிறது கம்பர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்பவரை நிந்தனை செய்வோம். இந்த வந்தனை செய்வோம் அப்படின்னாலே பாரதியார் தான், ஓகேவா. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இது வந்து பாரதியார். அதுக்கப்புறம் ராபி சேதுபிள்ளை எழுதிய தமிழ் விருந்து புக்கு, அவ்வளோதான். இது 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் யானைக்கும் அடிசருக்கும், அதுக்கப்புறம் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது வள்ளுவரனுடைய திருக்குறளில் அந்த முயற்சி திருவினையாக்குங்கிற வார்த்தை வருது, அவ்வளோதான். ஸோ இந்த யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து அதனுடைய பொருள் என்ன, யானைக்கும் அப்படின்னு டேஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடிசருக்கும். இல்லை ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி ஒரு 4 பழமொழி ஏதாவது இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதை கரெக்டாக மேட்ச் பண்ண தெரியணும். அதுக்காக இந்த மாதிரி வர்றப்ப நம்ம ஜஸ்ட் அதை அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கிறோம், தெரிஞ்சதாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அடுத்து எதிர்ச்சொல். காய்னா கனி, இம்மைனா மறுமை, இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி, அல்லவை நல்லவை, இன்பம் அப்படின்னா துன்பம், கனவு அப்படின்னா என்னது நினவு, எதிர்ச்சொல்பாலாம். இரவு அப்படின்னா பகல், கசப்பு அப்படின்னா கருப்புனா வெள்ளை, பள்ளம்னா மேடு கீழு, அப்புறம் இனிப்பு அப்படின்னா கசப்பு, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அடுத்து மழலை எந்த லா வரணும், எழிலால். ஆள் அப்படிங்கன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், எழில் ஆள். அப்போ அந்த ஆளுக்கு இந்த இல்லு யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு மேட்ச் பண்ணிங்க. ஒளி, முழவு கூட்டல் ஒளி. இப்போ ஒளினா சவுண்டு, எந்த லீவ் யூஸ் பண்ணுவோம், இந்த லீவ் வரும், அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணிங்க. தொழிலாளி, தொழில் அப்படின்னா என்ன வரும், தொழில்னு வருது. அப்போ தொழிலுக்கு இந்த லீவ் தானே வருது, அப்போ தொழிலாளி முடிஞ்சு. புல்லாங்குழல், அதுக்கப்புறம் அள்ளி குளம், அள்ளி மலர்கள் இருக்கக்கூடிய குளம், அப்போ அந்த குளத்துக்கு இந்த லா யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரித்து இது பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே எதிர்ப்பால், மாணவன் மாணவி, உழவன் உலத்தி, உழவின்னு போடக்கூடாது, உழவன் அப்படின்னா உலத்தி, இந்த வார்த்தைலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி,
அரசன் அரசி. ஸோ இந்த மாதிரி மேட்ச் கொடுத்துட்டா ஈஸி. பட் என்னன்னா உழவன் கொடுத்துட்டு உலத்தி உளவி அப்படின்னு ஏதாவது கொடுத்துருவாங்க. நம்ம உழவன் உலத்தி அப்படின்னு நம்ம என்னதான் நம்ம படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் டவுட் வந்துடும். உழவன் உலத்தி வருமா உளவி வருமா, என்ன அது டவுட்டாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். உழவன் உலத்தி. ஸோ அப்போ ஒன்று கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் வர்றப்போ சிலர் கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்லா படித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறது. ஸோ பால் பகா பெயர்கள், அதாவது இதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் அப்படின்லாம் கிடையாது. குழந்தை, எல்லா பால்லையும் அது குழந்தை தான்ப்பா அப்படிங்கிறது தான் இங்கே. குழந்தை, சிற்பி, ஏழை, அமைச்சர், நோயாளி, மேதை, அறிவாளி, பேதை. ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்து பால் பகா பெயர்கள், அவ்வளோதான். ஸோ ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆட் ஒன் அவுட் மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து வேறுபட்டிருக்கு, எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்கலாம். ஸோ அப்படி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அதுதான் பொருந்தாமல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பால் பகா பெயர்கள், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் தனி குரிலே அடுத்து ரகர ஒற்று, இந்த இரு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிறமொழி சொல்லாக இருக்கலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அர்ச்சுனன், தர்மம் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து கற்பூரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிறமொழி சொல்லு அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குது அப்படின்னா மீதி 3 சொல்லுவேன் தமிழ் சொல்லாக இருக்கும், அது ஒன்று மட்டும் பிறமொழி சொல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் இந்த குறிப்பு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதுக்குள்ள ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து படிரு அப்படின்னா பொருள் கூறுக, வஞ்சம், அமர்னா விருப்பம். அதுக்கப்புறம் கீழுள்ள தொடர் இடம்பெற்ற நட்பெழுத்து சொற்களை வட்டமிடுக. ஸோ இதெல்லாம் நட்பெழுத்து இணை எழுத்துலாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இன்றைய கந்தானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டாக இருந்தவர் கண்ணப்பர். அடுத்து பிழையை திருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் படித்தான், அவள் பாடினாள், அவ்வளோதான். ஸோ அடுத்து இயல் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.